ஹாய் கைஸ். என்னடா வெறும் மொப்பையை காட்டுறேன்னு பார்க்குறீங்களா? டைட்டிலில் முருங்கைக்கீரை குழம்புன்னு இது என்ன வெறும் மொப்பையா இருக்குன்றேன். இது லாஸ்ட்டாக எடுத்தது, அதனால் ஃபஸ்ட்டே காமிச்சுக்கிறேன் எப்படின்ட்டு. பார்க்கும்போதே அழகாக இருக்குல்ல, மஞ்சள் கோப்பையில் முருங்கைக்கீரை குழம்பு. இது வெங்கடேஷ் சாரோட ரெசிபி. சூப்பராக இருந்தது உண்மையிலே. அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் பச்சரிசி, ஒரு ஸ்பூன் பருப்பை வறுத்து எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தேங்காய், மிளகு சீரகம் போட சொல்லியிருந்தார். என்கிட்ட மிளகு சீரகம் இல்லை, அந்த பொடி இருந்ததுன்னு போட்டுக்கிட்டேன். ஒரு 2 காஞ்ச மிளகாய் என்னோட காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் அதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். இதுதான் இந்த குழம்புக்கு முக்கியம். இதுதான் டேஸ்ட்டும் கொடுக்குது. அதோட பருப்பு கொஞ்சம் அவிச்சி எடுத்து வச்சுருக்கேன். அந்த முருங்கைக்கீரை குழம்புக்கு அவர் நல்லெண்ணெய் ஊற்றினார். என்ற நல்லெண்ணெய் இல்லைனால தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். இதுவுமே நல்ல வாசமாக நல்லா இருந்தது. உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த குழம்பு. நீங்களும் ஒருத்தர் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அதுக்கப்புறம் கடுகு, காஞ்ச மிளகா எல்லாம் தாளிச்சிக்கிட்டு நல்லா பொரியட்டும். கடுகும் காஞ்ச மிளகாயம் பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு நல்லா வதங்கணும். நல்லா வதக்கிக்கங்க. கருவேப்பிலையெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் பூண்டு போட்டு வதக்கிக்கங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் அந்த பேஸ்ட் அரைச்சோம் பார்த்தீங்களா, அந்த பேஸ்ட்டை இதோட சேர்ந்து அதுக்கப்புறம் இது வேக கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றினா கொஞ்சம் இது வேகும். அதனால் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றுங்க. தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதி அந்த பச்சை வாசம் போகணும். ஏன்னா எல்லாமே பச்சையாக அரைச்சிருக்கோம்ல, அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சாலும் பச்சை வாசனை போகும். அதுக்கப்புறம் அதுக்கு அந்த பச்சரிசியும் பருப்பும் அரைச்சோம் பார்த்தீங்களா, அந்த பொடி சேர்த்துக்கணும். இது திக்னஸ்க்காக, அந்த குழம்பு திக்னஸ்க்காக இதை சேர்த்துக்கிறோம். அதை நல்லா கிளறி விட்டு அதுக்கப்புறம் நான் ஒரு கைப்பிடி தான் போட்டிருக்கேன். ரொம்ப தேவைப்படாது அப்படின்ட்டு குழம்பு. ஏன்னா எப்படி இருக்கும்னு ஃபஸ்ட்டில் தெரியாது இல்லையா? நிறையா செஞ்சுட்டு வேஸ்ட் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது. ஆனால் உண்மையிலே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. நீங்கள் செஞ்சால் உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். இவ்வளோ கறியில் இவ்வளோ டேஸ்ட் இருக்கா அப்படின்ட்டு. சரிங்களா? அதுக்கப்புறம் அந்த பருப்பு வேக வச்ச பருப்பை அதோடு சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. அதுக்கு தகுந்த தண்ணி ஊற்றிக்கங்க. தண்ணி ஊற்றி நல்லா வேக விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த பருப்பையும் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் லாஸ்ட்டாக கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூள் சேர்த்து கொஞ்சம் நல்லா கிளறி விடுங்க. சரி, அந்த பச்சை வாசம் போய் அந்த முருங்கைக்கீரை வெந்து லாஸ்ட் டைமில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் சேர்த்தேன். சூப்பராக இருந்தது. ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் பண்ணுங்க உறவுகளை.